ஒரு மனிதனுடைய சாதகத்தில் வந்து 11 குடையவனை 2 குடையவனை குரு பார்க்குது, சுக்கிரன் பார்க்குது. இதே இல்லைன்னா 9 குடையவனை குரு பார்க்குது, சுக்கிரன் பார்க்குறான். இப்படி ஒரு சாதக அமைப்பு இருந்தால் அவங்க தான் வந்து பப்ளிக்கில் அரசியல்வாதிகள், அரசியல் சம்மந்தப்பட்டது பப்ளிக்கில் உள்ளது. ஏன்னா அவங்களாம் பல குடும்பத்தை வாழ வைப்பாங்க. இந்த அப்போ அரசியல் இருக்கிறாங்க, பப்ளிக்கில் இருக்கிறவங்க, பப்ளிக் தொழில் செய்கிறவங்களாம் பல குடும்பத்துக்கு வேலை கொடுக்கறது, பல குடும்பத்தை வாழ வைக்கிறது, பல குடும்பத்துக்கு நன்மை செய்கிறது. இவங்களுக்கெல்லாம் இவங்களோட சாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் நல்லாயிருக்கும். 11ஆம் இடத்தை வந்து குரு பார்ப்பார், சுக்கிரன் பார்ப்பார். 11 கூடையும் ஆட்சி பெற்றிருப்பார். இல்லை 2ஆம் இடத்துக்கு 2 கூடையும் ஆட்சி பெற்றிருப்பார். 9 கூடையும் பார்ப்பார். 9ஆம் இடத்தை 9 கூடையவனும் இங்கே இருப்பார். அப்படிங்கிற ஒரு கணக்கு இந்த சாதகத்தில் எடுத்து சொல்லலாம். அதே நேரத்துக்கு வந்து 7ஆம் இடம்னா நண்பர், கூட்டாளி, வரக்கூடிய வாடிக்கையாளர்லாம் வந்து 7ஆம் இடம். அப்போ அந்த 7 கூடைன்னு சொல்லக்கூடிய நல்ல நிலைமையில் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்க, ஆட்சி உச்சம் பெற்று நல்ல நிலைமைக்கு வரும்போது வாடிக்கையாளர்லாம் வந்து நம்பி வருவாங்க. ஒரு கடையில் ஒரு வியாபாரம் பண்ணுறோம், அந்த ரெகுலராக பார்த்திங்கன்னா ரெகுலர் கஸ்டமர் நிறைய வருவாங்க, புதுசாக வருவாங்க, அவங்க ரெகுலர் கஸ்டமராக ஆயிடுவாங்க. அது வந்து 7ஆம் இடம். அப்போ 7 கூடை இப்போ இந்த 11, 2 ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் 7 கூடை நல்ல நிலைமையில் இருந்தாலும் அதே இதுக்கு சனி நல்லா இருக்கணுங்க. சனி நல்லா இருந்தால் தான் பூராமே நம்மளோட வாடிக்கையாளர் வந்து நமக்கு நிறைய வருவாங்க, நிறைய வாடிக்கையாளர் இருப்பாங்க. இதெல்லாம் சாதகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆச்சரியமானதாக இருக்கும். ஆச்சரியம் அப்படின்னா இப்போ ஒரு வக்கரத்துக்கு ஒரு பலன் சொல்லலாம். ஒரு திசை ஒரு திசை ஓடுது, ஒரு புத்தி ஓடுது. திசைநாதன் ஆறு, புத்திநாதன் ஆறு. அவர் எங்கே இருக்கார், எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார். அப்போ 11ஆம் இடம் வளர்த்துருக்கார், 2ஆம் இடம் வளர்த்துருக்கார். இவருக்கு வருமானம் வராதா, இவர் கேள்வி என்ன, இப்போ இங்கே வந்திருக்காரு சாதகம் பார்க்க, இவருக்கு என்ன கேள்வி அப்படிங்கிறதுல சாதகத்தில் வந்துடும். அதுக்கு வந்து பிரசனம் போட்டு பார்க்கலாம். இன்றைக்கி என்ன திசை புத்தி ஓடுது, அந்தர சூச்சம் ஓடிட்டுருக்குது, இவர் என்ன கேள்வி அங்கே வந்திருப்பார், பப்ளிக்கில் வந்து ஏதோ எலெக்ஷனில் நிற்கிறாரா, சீட்டு கேட்குறாரா, இல்லை பப்ளிக்கில் வந்து எப்படி ஒரு தொழில் பண்ணி பல பேர்த்துக்கு பல 100 பல 200 பேர்த்துக்கு வேலை கொடுக்குறாரா அப்படிங்கிறதும் அந்த சாதத்தில் தெரியும். அப்போ 2ஆம் இடம் வளர்த்தவங்களும் 11 கூடையும் வளர்த்தவங்களும், அதாவது சனின்னா சனி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் என்ன சொல்கிறது, நிறைய நபரோட பழக்க வழக்கம் இருக்கும். நல்லவங்க கெட்டவங்க எல்லாமே இவர்கிட்ட பழகுவாங்க. மற்ற நண்பர்கள்லாம் வந்து நம்பிக்கையான ஆளாக இருப்பாங்க இவர்கிட்ட. அந்த மாதிரி அது சனியோட ஆதிக்கம் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது லேபர் சம்மந்தப்பட்டது, நம்மகிட்ட வேலை செய்கிறவங்க, ஊழியரும் சம்மந்தப்பட்டது எல்லாமே நம்பிக்கை துரோகம் பண்ணாமல் இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் பப்ளிக்கில் ரீச் ஆகுனா 11, 2 நல்ல மேலே ஆட்சி உச்சம் பெறணும். அது நல்லாயிருக்கும். வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களை. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அனுப்புங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 நம்பர், இந்த நம்பர் 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. வாழ்க வளமுடன்.